கொண்டு போய் பெங்களூர்ல ஒரு ஹாஸ்பிட்டல் எனக்கு தெரியாத ஹாஸ்பிட்டலே கிடையாது. எல்லா ஹாஸ்பிட்டலுக்கு போவேன். என் பையனை காப்பாற்ற முடியல, என் மகனை காப்பாற்ற முடியல. நொந்த அழுத, ஆண்டவரே ஆண்டவரை எனக்கு ஜெபிக்க வராது, கேட்க வராது, பேச வராது, என்னை எடுத்துடுங்க, நான் உயிரோட இருக்க மாட்டேன். என் தாய் தகப்பன் வீட்டுல எனக்கு நிம்மதி இல்லை, என் கஷ்டத்தை தான் வாங்கினாங்க, என்னோட கஷ்டத்தை வாங்கி அவங்க சுகம் கொண்டு போனாங்க. கணவன்கிட்ட வந்தும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. என் பிள்ளை நம்பி இருந்தேன், என் பிள்ளை அழகா இருப்பான், ஒயிட்டா, இப்ப கொஞ்சம் ஆடி ஆடி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிடுது. இப்படி தட்டனா ரத்தம் வரும், அப்படி ரெட்டா இருக்குமா பையன். ஆனா அந்த பையனை எந்த விக்ரால, எந்த சாமி, எந்த கோயில போனாலும் காப்பாத்தல. இதே ரூம்ல நான் உட்காந்து ஜெபம் பண்ண, படிக்க வராது, பைபிள எனக்கு படிக்க வராதுங்க. சோத்திர புக்க வைத்து கொண்டு தேம்பி தேம்பி அழுகுறேன். எவ்வளவு மணிக்கு? 12 மணிக்கு முழங்கால் இட்டேன். 12 மணிக்கு முழங்கால் விட்டு 3 மணி ஆட்டேன்னு தெரியாது. பைபிளை எடுத்து கரெக்டா கையில வச்சுனுங்கிற, சோத்திர புக்க வச்சுன்னு ஜெபம் பண்ணிட்டு ஓடி எல்லாம் நடந்துருக்குது. ஏசப்பா ஏசப்பா இதுதான் சொல்லிருக்கிறேன். ஏசப்பாவா நீ எனக்கு எல்லாத்துக்கும் செய்திக்கிற, என் பிள்ளைய காப்பாத்து, என் பிள்ளைய காப்பாத்து. என் புள்ள நான் அடிச்சுக்கு நான் அழுகுறத பார்த்துட்டு அந்த வார்த்தை எனக்கு இன்னமும் அதிரடியா கேட்கும். எனக்கு நான் எப்பவுமே பேசிக்கொண்டே இருக்கிறார், ஆனா நான் உணரவில்லை. கர்த்தர் என்னை கூப்பிட்டு இருக்கிறார், நான் உணரவில்லை. அவர் என்ன ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, உன் பிள்ளை சொல்லாத, இடி மின்னல் எப்படி விழுகிறதோ அந்த வார்த்தை கணீர் கணீர் என்று விழுந்தது. அப்படியே